அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா ஜமாத்தின் உலகளாவிய தலைவரும் 5வது கலிஃபத்துல் மசீஹுமாகிய சையதுனா ஹஜரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் அய்யதுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கு அவர்கள் அளித்த பதிலும். My question is, according to the promised Messiah, alayhi salatu wasalam, jihad of this age is jihad of the pen. இந்த அஹ்மதி சகோதரர் கேட்கிறார், ஹுசூர், என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இக்காலத்தில் ஜிஹாத் என்பது பேனாவின் மூலம் செய்யப்படும் ஜிஹாதே ஆகும். ஏனென்றால் இஸ்லாம் பேனாவின் மூலமே தாக்கப்படுகின்றது. நாமும் பேனாவின் மூலமே பதிலடி வழங்க வேண்டும். இது இக்காலத்தில் மீடியாவிற்கும் பொருந்துகின்றது. என்னுடைய கேள்வி, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் தற்காப்பு யுத்தம் செய்வதற்கான அனுமதி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது, இக்காலத்தில் பாகிஸ்தானிலும் மற்ற நாடுகளிலும் துன்புறுத்துபவர்களுக்கு எதிராக தற்காப்பு யுத்தம் செய்வதற்கு அஹ்மதி முஸ்லிம்களுக்கு ஏன் அனுமதி இல்லை? ஏனென்றால் இது பேனாவின் மூலம் செய்யப்படும் தாக்குதல் இல்லையே. You see, the Prophet Muhammad has said that I have come to this world in this age to establish peace. And I have come on the footsteps of the Messiah of Moses. Did Jesus Christ ever fought against his enemies? இதற்கு ஹுசூர் பதிலளித்தார்கள், நீங்கள் பாருங்கள், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இக்காலத்தில் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். மேலும் நான் மோசேயின் சமுதாயத்தில் தோன்றிய மெசாயாவாகிய இயேசு கிறிஸ்துவின் காலடி சுவடுகளில் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது தன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக சண்டையிட்டிருக்கிறாரா? இல்லை. அவர் துன்புறுத்தப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையின் மீது கூட ஏற்றப்பட்டார். இருப்பினும் அல்லாஹ் அவரை அதிலிருந்து காப்பாற்றினான். ஆனால் அவர் இந்த எல்லா விஷயங்களையும் சகித்து கொண்டார். எனவேதான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் வந்திருக்கின்றேன் என்று. இதனால்தான் அவர்கள் இக்காலத்தில் வாளினால் செய்யப்படும் ஜிஹாதிற்கு அனுமதி இல்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் புகாரியிலிருந்து ஒரு நபிமொழியையும் மேற்கோள் காட்டினார்கள். அதில் இக்காலத்தில், அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் உடைய காலத்தில் வாளின் மூலம் செய்யப்படும் ஜிஹாதிற்கு அனுமதி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நம்முடைய பணி உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை பரப்புவதாகும். நேசம், அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் தூது செய்தியை பரப்புவதாகும். நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதன் மூலம் நமக்கு கிடைப்பதை விட இந்த தூது செய்தியின் மூலம் நமக்கு கிடைப்பது அபரிமிதமானதாகும். சண்டையிடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? நீங்கள் பாருங்கள், பாகிஸ்தானில் நமது அஹ்மதியா ஜமாத்தில் வந்து இணையக்கூடியவர்கள் இதே கொடுமை இழைக்கக்கூடியவர்களில் இருந்துதான் வருகிறார்கள். அதாவது அந்த மக்களில் இருந்துதான் வருகிறார்கள். அதே மனப்பான்மை கொண்டவர்கள், அதே மனோநிலை கொண்டவர்கள். அவர்களில் சிலர் வீரஞ்செறிந்த இனங்களில், அதாவது மார்ஷல் ட்ரைப்ஸ், அவர்களிலிருந்து வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்த போதிலும் அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பொறுமையுடன் இருப்பதும், அஹ்மதி முஸ்லிம்கள் மீது அவர்களுடைய எதிரிகளால் இழைக்கப்படும் கொடுமைகளை தாங்கிக் கொள்வதுமே இஸ்லாம் அஹ்மதியத்தின் போதனை என்று இப்பொழுது கூறுகிறார்கள். எனவே இதனால்தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறுகிறார்கள், ஹஜரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னறித்துள்ளார்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் அவரும் அவருடைய ஜமாத்தினரும் எல்லா கொடுமைகளையும் சந்திப்பார்கள். ஆனால் நீங்கள் அவற்றை சகித்து கொள்ள வேண்டும். எனவே இதனால்தான் நாம் பதிலடி கொடுப்பதில்லை. அப்படி இல்லை என்றால் நாம் பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் அப்படி செய்தால் என்ன நடக்கும்? ஏற்கனவே பேராபத்தில் உள்ள ஒரு நாட்டில் நாம் அதன் அமைதியையே சீர்குலைத்து விடுவோம். ஒருமுறை ஹஜரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் ஒரு அஹ்மதி இவ்வாறு கூறினார், நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள், நாங்கள் ஒரு குழுவினரை உண்டாக்கி பெட்ரோல் குண்டுகள் மற்றும் சில குண்டுகளையும் பயன்படுத்தி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுவோம் என்று கூறினார். அதற்கு ஹுசூர் கூறினார்கள், சரி, நீங்கள் செய்யுங்கள். ஆனால் அல்லாஹ் இவ்வாறு கூறிவிடுவான், நல்லது, நீங்களும் உங்களுடைய எதிரிகளும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களை விட்டுவிட்டு சென்று விடுகின்றேன். அல்லாஹ் ஒருவேளை நம்மை விட்டுவிட்டு சென்று விட்டால் பிறகு நமக்கு எந்த புகலிடமும் கிடையாது, எந்த பாதுகாப்பான இடமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் கட்டளை பின்பற்றுவதே சிறந்ததாகும். அதாவது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நாம் நமது தூது செய்தியை நேசம், அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் மூலமே பரப்பிட வேண்டும். மேலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இதனால் தான் நாம் சண்டையிடுவதில்லை. சரியா? Once a person said to the third Khalifa that, permit me that we can organize some group and
use some petrol bombs and some other bombs and then create disturbance in the country. He said that yes, you can do it, but then Allah Ta'ala will say, okay, now you and your opponents do whatever you like, and I am leaving you. If Allah Ta'ala leaves us, then we don't have any safe place. So it is better to follow the commandment of Allah Ta'ala that during the time of the Prophet Messiah alayhi salam, we should spread our message through love, peace and harmony and show patience. This is why we do not fight, right?